இப்போ சார் களம் 2026க்காக தயாராகிக்கிட்டு ஆனால் ஒரு சைடு என்ன பேசுகிறாங்கன்னா சில முக்கிய தலைவர்களை வந்து என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் பிஜேபியில் இருக்க அந்த தமிழ்நாட்டு தலைவர், தமிழ்நாட்டு கோர் கமிட்டின்னு சொல்லுவாங்க சார், அவங்க வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்க. வாண்டடாகவே பிஜேபி வந்து லோ பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்களே பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து உண்மையான நிலை தான். எப்படி சொல்கிறேன்னாக்கா, போன தேர்தலில் அண்ணாமலை வந்து நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணார், ரோட் ஷோ பண்ணார், நல்லா ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, எல்லா விஷயமும் பண்ணார். ஆனால் கீழே வரைக்கும் போய் அவர் வந்து அமைப்பு கட்டினாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஜீரோ. ஆனால் வந்து தன்னை ஹைலைட் பண்ணிக்கினாரு. பெரிய அளவில் அண்ணாமலை தான் வந்து பிஜேபியை வளர்த்தா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆட்சி வர முடியாது. அதே சமயம் நமக்கு அத்தனை விஷயமும் சென்ட்ரல்லேருந்து நமக்கு கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் சாதிச்சிக்க முடியும். பாமக வந்து ரெண்டாயிடுச்சு. ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள்லாம் வெளியே வராங்க. அதனால் அது வந்து ஒரு வலுவான கூட்டணியே கிடையாது பிஜேபியோட. தனியாக திமுக எலெக்ஷனை கண்டாங்கன்னா 18% ஓட்டுக்கு மேலே அவங்களால வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தனை சின்ன சின்ன கட்சிகளையும் கூட்டணி வச்சு தான் 62லேருந்தே கூட்டணி கட்சிகளோட தான் அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக எந்த இடத்துலையாவது தனிச்சு நின்று இருக்கா? தமிழ்நாட்டிலேருந்து யாராவது கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் கவர்னராகவோ இல்லைன்னா ஒரு விசியாவோ ஏதாவது ஒரு பொசிஷனில் அவங்க போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே போட மாட்டேன். இந்த மாதிரி இருந்தால் எப்படி? தமிழிசை போட்டாங்க சார். தமிழிசை போட்டாங்கன்னாக்கா தமிழிசை வந்து மாநில தலைவராக இருந்தாங்க சார். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அகில பாரத சத்திரிய மகாசபையின் ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கங்க. இப்போ சார் களம் 2026க்காக தயாராகிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சைடு என்ன பேசுகிறாங்கன்னா சில முக்கிய தலைவர்களை வந்து என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் பிஜேபியில் இருக்க அந்த தமிழ்நாட்டு தலைகள், அந்த தமிழ்நாட்டு கோர் கமிட்டின்னு சொல்லுவாங்கள்ல சார், அவங்க வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்க. வாண்டடாகவே பிஜேபி வந்து லோ பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்களே பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து உண்மையான நிலை தான். எப்படி சொல்கிறேன்னாக்கா, போன தேர்தலில் அண்ணாமலை வந்து நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணார், ரோட் ஷோ பண்ணார், நல்லா ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு, எல்லா விஷயமும் பண்ணார். ஆனால் கீழே வரைக்கும் போய் அவர் வந்து அமைப்பு கட்டினாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஜீரோ. ஆனால் வந்து தன்னை ஹைலைட் பண்ணிக்கினார். பெரிய அளவில் அண்ணாமலை தான் வந்து பிஜேபியை வளர்த்தா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணார். அது தப்பு கிடையாது. ஒரு தலைவராக வரவங்க வந்து பண்ணுறது தான் அது. இதில் கோர் கமிட்டின்னு ஒரு 9 பேர் இருப்பாங்க. மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அந்த கோர் கமிட்டியில் இருக்கவே மாட்டாங்க. பிஜேபி 20 வருஷமாக இந்த கோர் கமிட்டி மெம்பராக இருக்கவங்க தான் பிஜேபிக்குள்ளார இருந்துக்கிட்டு இருக்காங்க. போன தேர்தலில் எம்பி தேர்தலில் நிச்சயமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாக்கா அதிமுகவோட நம்ம 19 சீட்லேருந்து 15-19 சீட் வரைக்கும் ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தொகுதியில் எவ்வளோ ஓட்டு நம்ம மைனஸ் ஆகிருக்கிறோம் அப்படின்றது தெரியும். இந்த பிரிவுனால் அந்த பிரிவு உருவாக்குனது இங்கே இருக்கவங்க தான். இங்கே இருக்க கோர் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு என்னென்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆட்சி வர முடியாது. அதே சமயம் நமக்கு அத்தனை விஷயமும் சென்ட்ரல்லேருந்து நமக்கு கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் சாதிச்சிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து அகில பாரத சத்திரிய மகாசபா சார்பாக எங்கள் நேஷனல் பிரசிடெண்ட் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க பிஜேபியில் வந்து இருக்காங்க, ஆஸ் எ மினிஸ்டர் இருக்கார் இப்போ யூபியில் தினேஷ் பிரதாப் சிங். நீங்கள் வந்து பிஜேபிக்காக வேலை செய்யுங்கன்னாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் அமைப்பு கட்டும் போது பெரும்பாலான கிராமங்களில் வன்னியர்கள் முழுக்க பிஜேபிக்குள்ளார கொண்டு வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியில் வன்னியர்களே கிடையாது. பெருத்த சமுதாயமாக இருக்கக்கூடிய தலித் மக்களும் இந்த கட்சிக்குள்ளார கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, இந்த 2 பெருத்த சமுதாயங்களை புறக்கணிச்சுட்டு தான் இவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மேலே இருக்கிற தலைமைக்கு தெரியுமானா தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நாடார், கவுண்டர், நாயுடு இந்த மாதிரியான சமுதாயங்கள் இருந்தாலுமே நமக்கு வந்து வலுவான சக்தின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாடார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75லேருந்து 90% கன்வெர்டட் கிறிஸ்டியன். அவங்க எப்படிங்க நம்ம பிஜேபி ஓட்டு போடுவாங்க? இந்து நாடார்கள் வந்து ஆத்மார்த்தமாக இருக்காங்க, அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தானே நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சரிங்க. இது வரைக்கும் பெருத்த சமுதாயமாக இருக்கக்கூடிய வன்னியர்களில் யாரையுமே பிரசிடெண்ட்டாக பிஜேபியில் ஆக்கினதே கிடையாது. காங்கிரஸாவது
பல முறை வந்து காங்கிரஸில் வந்து தலைவராக இருக்காங்க, மாநில தலைவராக. இதை விட்டுடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் நமக்கு ஒரு நல்ல வலுவான கூட்டணி தான் இது. இவங்க சொல்கிற மாதிரி, திமுக சொல்கிற மாதிரி வலுவிழந்த கூட்டணி. பாமக வந்து 2 ஆயிடுச்சு. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள்லாம் வெளியே வராங்க. அதனால் அது வந்து ஒரு வலுவான கூட்டணியே கிடையாது பிஜேபியோட அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். தனித்தனி கட்சிகளை, அரசியல் கட்சிகளை களத்தில் நின்னால் அதிகப்படியான ஓட்டு வச்சுக்கிற ஒரே கட்சி அகில இந்திய அண்ணா திமுக தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. திமுகவோட ஓட்டு தனியாக திமுக எலெக்ஷனை கண்டாங்கன்னா 18% ஓட்டுக்கு மேலே அவங்களால வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தனை சின்ன சின்ன கட்சிகளையும் கூட்டணி வச்சு தான் 62லேருந்தே கூட்டணி கட்சிகளோடு தான் அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக எந்த இடத்துலையாவது தனிச்சு நின்று இருக்கா? ஆனால் ஏடிஎம்கே நின்றது, அந்த ரிஸ்க்கை வந்து எடுத்தது வந்து காலஞ்சென்ற புரட்சி தள்ளி ஜெயலலிதா அம்மா வந்து எடுத்தாங்க. ஆனால் வெற்றி பெற்றாங்க. அப்போ பெருத்த வெற்றி. டிஎம்கே, அதாவது ஏடிஎம்கே பெருவாரியான வெற்றி பெற்றது. ஆனால் பிஜேபி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போது பிஜேபி சைடில் இருக்கக்கூடிய கோர் கமிட்டி மெம்பர் எத்தனை இடங்களில் அமைப்பு கட்டியிருக்காங்க, எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து அது பண்ணவே மாட்டாங்க. இது வந்து பிஜேபியோட தலைமைக்கு கண்டிப்பாக தெரியணும். வரும்போது பிஜேபி தலைமை என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கோர் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது சாத்தியக்கூறான விஷயமே கிடையாது. நீ வந்து கீழ்த்தட்டு மக்கள் இருக்க, இப்போது நார்த்து முழுக்க பார்த்திங்கன்னா பெருத்த சமுதாயங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வாய்ப்பை பிஜேபி கொடுத்துருக்குது. அதனால தான் பிஜேபி வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வர முடியலன்னா இந்த குரூப்புங்கெல்லாம் சேர்ந்து அதை வர விடாமல் தடுக்கிறாங்க. பாதி பேர் டிஎம்கேவோடைய லாபியில் இருக்கிறாங்க, பாதி பேர் அதிமுகவோட லாபியில் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, நம்ம ஆட்சி வரப்போகிறது கிடையாது. மத்தியில் ஆட்சி வந்தாச்சுன்னா நமக்கான எல்லா விஷயங்களும் நடக்குன்றாங்க. இதை வந்து கண்டிப்பாக பிஜேபி தலைமை வந்து உணரணும். இதுக்கான நடவடிக்கைகளை அடுத்து என்ன பண்ணணும், இன்னும் இருக்கிறது சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாளுக்கு மேலே இல்லை தேர்தலுக்கு. 40 நாளில் இது சரி பண்ணணுன்னா கூட பெரிய கஷ்டம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கோர் கமிட்டி மெம்பர்ஸு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ தேர்தலில் செலக்ட் பண்ணாங்க தெரியுங்களா சீட்டு, உண்மையாக எந்தெந்த ஏரியாவில் வலுவாக இருக்கக்கூடியவங்க, பெருத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணி பிஜேபியில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. என்ன அதை செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது. அதிமுக பாமகலாம் வந்து ஆல்ரெடி அவங்க எல்லா இடங்கள்லையும் அவங்களோட கிளைகள் இருக்குது. ஆழமாக அவங்க வந்து அவங்களோட கட்டமைப்பு இருக்குது, ரூட்ஸ் இருக்குது. அவங்களோட கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இவங்க இதே தான் காங்கிரஸும் பண்ணுது. யாரோ மாநில கட்சிகள் வந்து வலுவாக இருந்தானாக்கா அவன் முதுகில் ஏறின்னு நம்ம வந்து சீட்டு வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அதை வந்து காங்கிரஸ் பண்ண தப்பியே பிஜேபி பண்ணிச்சுன்னா, காங்கிரஸாவது கொஞ்ச நாள் ஆண்டிருக்கான் தமிழ்நாட்டில். பிஜேபி ஆட்சிக்கும் வரல, ஒன்றும் வரல. இப்பயே வந்து இவங்க இந்த மாதிரியான வேலைகள் பண்ணாங்கன்னா பிஜேபி 100 வருஷம் ஆனால் கூட நம்ம தமிழ்நாட்டில் வர்றதுன்றது பெரிய கஷ்டம். அதனால தான் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, பிஜேபி கால் ஊன்ற முடியாதுன்றாரு. அதுக்கு நம்ம பிஜேபியில் இருக்கக்கூடிய சில நண்பர்களே பேர் சொல்லலாம் விரும்பலை. இவங்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. பிஜேபியில் இருந்துகிட்டே திமுகவுக்கு, ஆமாம், திமுகவுக்கும் அதே மாதிரி ஒரு குரூப் அதிமுகவுக்கும் வேலை செய்யுது. இப்போ அதிமுக நம்மளோட கூட்டணியில் இருக்குது. நான் நினைக்கிறது, அதாவது முத பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்தப்போ அதிமுக வந்து அந்த கூட்டணியில் வந்தாங்க. வாஜ்பாய் வந்தப்போ கொஞ்ச நாள்லேயே அந்த கவர்மெண்ட்டு போயிடுச்சு. அடுத்து திமுக வந்து உள்ளார வந்தது. திமுக உள்ளே வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய, அதாவது பிஜேபியை பற்றி தவறாக பேசக்கூடிய இவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் இப்போவும் கரண்ட்டு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா முக்கியமான பில்ஸ் எது வந்தாலும் பார்லிமெண்ட்டில் திமுக வெளிநடப்பு பண்ணிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக. அப்புறம் நீ எங்கேருந்து அவங்கள எதுக்குல்ல, அப்புறம் எதுக்கு பொய்யா? இப்போ இந்த தேர்தல் அதிமுகவுக்கு எங்களுக்குமான தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் வந்து மோடிக்கும் எங்களுக்குமான தேர்தல்னு சொல்லி சும்மா ஒரு பொய்யான பிரபகண்டா பண்ணி வர்றீங்க. மோடிக்கும் உனக்குமான தேர்தல்ன்றது இது கிடையாது, இது சட்டசபைக்கான தேர்தல். இப்போ விஜய் வந்த உடனே நீ என்ன பண்ணுற, நம்ம ஓட்டு, அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டு ஃபுல்லாக விஜய் வந்து முழுக்க எடுத்துட்டாக்கா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருவோன்றதுனால
இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பார்க்குறேன். அதாவது 1%, 2%, 5%, 0.5% எல்லா ஓட்ஸையும் கலெக்டிவாக எடுக்கணும்னு திமுக நினைக்குது. அது தப்பு கிடையாது. ஆனால் திமுகவில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இப்போ அந்த விஷயத்தை கருணாநிதி ஆரம்பித்த விஷயத்தை ஸ்டாலின் இப்போ முடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த திராவிட மாடல்னு சொல்லி ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் திமுகக்குள்ளார இப்போ கொண்டு வந்துட்டார். கடைசியாக விஜயகாந்தோட கட்சி, விஜயகாந்த் இருந்தாலுமே போயிருப்பாரான்னு தெரியாது, அந்த அம்மா வந்து முழுமையாக தன் சமுதாயம் தெலுங்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா உள்ளார போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா யார்கிட்ட கேட்டாங்க நம்ம திமுகவோட கூட்டணி போகலாமான்னு? யாரோடும் கேட்கவே இல்லை. அப்போது இந்த மாதிரி டிஎம்கே ஒர்க் பண்ணுறத ஏன் பிஜேபி பண்ண மாட்டேன்றாங்க? நான் சொல்கிறது என்னென்னா, திமுக ஒர்க் பண்ணுது, நீ உன்னால் வேலை செய்ய முடியலன்னா அண்ணா திமுகவாவது இணங்கி வேலை செய்யணும். இல்லைன்னா உன்னோட கூட்டணி கட்சியாக வந்திருக்கக்கூடிய பாமகவோடாவது இணங்கி வேலை செய்யணும். நீங்கள் வர விஐபிஸில் ரிசீவ் பண்ணுறதும் வழி அனுப்புறதுமா இருந்தாக்கா யாரோ கஷ்டப்படுவா நம்ம வரணும்னு நினச்சாங்கனாக்கா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம். நான்லாம் வந்து தேசிய உணர்வோட நான் வந்து ஹார்ட்கோர் பிஜேபியோட உறுப்பினர் இல்லைன்னா உறுப்பினர். அதே சமயம் இந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ பிற்காலத்தில் பிஜேபி இங்கே வரணுன்ற நல்ல எண்ணம் எனக்கு இருக்குது. நான் தேசிய உணர்வோடு தான் பார்க்குறேன், நான் மத உணர்வோடு தான் பார்க்குறேன். என்ன, நான் வந்து எங்கள்த ஜாதி அமைப்பு தான். அதில் வந்து நாங்கள் தேர்தலில் போய் தேர்தலில் வந்து கலங்காண போகிறது கிடையாது. ஆனால் வர வேண்டிய வாய்ப்புகளை நாம் ஏன் நழுவ விடணும்? இதை மாதிரி பண்ணுறதுனால தான் நம்மளுடைய வாய்ப்புகள் முழுக்க நழுவுது. வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 120 தொகுதி, அந்த 120 தொகுதியில் 80 தொகுதிக்குள்ளார தலித்துகளும் வன்னியர்களும் தான் 65% இருக்காங்க சரிடா. ஏன் அந்த 65% இருக்கவங்கள பாமக நம்ம கூட வந்துட்டாக்கா பாமக ஓட்டு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களோட ஓட்டம் நமக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா திமுகவிலே வன்னியர் இருக்கான், அண்ணா திமுகவிலே வன்னியர் இருக்கிறான், விஜய் கூட இருக்கிறான், சைமான் கூட இருக்கான், அத்தனை பேர் கூட இருக்கான். இதெல்லாம் இல்லாமல் 10-15% ஓட்டு வந்து யாருக்கு போடுறதுன்னு இருக்காங்க. நீ அந்த ஓட்டையாவது நீ கலெக்ட் பண்ணணுன்னாக்கா அப்போ பிஜேபி என்ன பண்ணணும்? இந்த பகுதிகளில் இறங்கி வேலை செய்யணும். நீ போட்ட அந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் யார் ஒர்க் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி கேசவ விநாயகன் ஒருத்தர் இருந்தார், க்ளீனாக வந்து முடிச்சுட்டு போயிட்டார் பிஜேபியை. என்ன அது இந்த மாதிரி ஆட்களை வந்து பிஜேபி இறங்குறது தப்பு. பிஜேபி இந்த தேர்தலில் வந்து நாம் வெற்றி பெறணும், நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர்களை நம்பர்னாக்கா நிச்சயமாக வந்து அது கைகூடாது. ஏன்னா நார்த்துலேருந்து சரியான ஆட்களை இறக்கி நார்த்தில் இருக்கக்கூடிய கேடஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணால் மட்டுமே வரும். ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இங்கேருந்து பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் கிடையாது. அதாவது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஆர்எஸ்எஸ் கிடையாது, அவ்வளோ வலுவான சக்தி கிடையாது. இங்கே இந்து முன்னணி இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கேஜ் தான், இவங்களெல்லாம் பண்ண முடியாது. இதுலேயே அந்தந்த ஜாதியை தான் மையப்படுத்தி அவங்கள மட்டுமே கூட வச்சுக்கிட்டு அவங்கள வரைக்குமே பார்த்துக்கிறாங்க. இது வந்து எடுபடாது. நீ என்றைக்கு வந்து தேசியன்னு பார்க்குறியோ என்ன, ஒட்டுமொத்த எல்லோரும் ஒரே ஜாதி ஒரே மதம் எல்லாம் நமக்குள்ளார வேணும்னு நினைக்கிற போது அப்போ அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு தான் நீ போகணும். அந்த வேலையை இங்கே இருக்கக்கூடிய அந்த கோர் கமிட்டி பண்ண மாட்டேங்குது. இது வந்து பிஜேபி தலைமை எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. இப்போ திமுக வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, திமுக வந்து சுற்றி இருக்க தெலுங்கர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் பிஜேபி அந்த மாதிரி பண்ணலையே. பிஜேபி இப்போ தமிழ் கம்யூனிட்டிஸை ஒன்றா ஆக்கினா தானே இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உருவாகும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதாவது இவங்க பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அவர் எப்படி வந்து தெலுங்குகளில் ஒருங்கிணைக்கிறாரோ அதே மாதிரி பிஜேபியிலும் தெலுங்குகளில் மொத்த பேரும் நம்மளோட இருந்தாக்கா நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம். சில பர்டிகுலர் ஜாதிகள் மட்டும் நம்மளோட இருந்தாங்கனாக்கா வலுவான சக்தியாக இருந்தாக்கா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ எத்தனை சீட்டு வருவீங்க சார்? 2014 இவங்க நிற்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அன்புமணி ஜெயிக்கிறாரு தருமபுரி தொகுதியில். என்ன, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார். 2 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து வலுவான கூட்டணி கிடையாது. அந்த கூட்டணி வந்து உருவாகும் போது நமோன்னு ஒரு டீம் மோடியோட நான் அந்த நரேந்திர மோடி விசார் மன்ச்சில் ஸ்டேட் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்கேன். அந்த இதில் தான் நம்ம அந்த ஆதங்கத்தில் தான் நம்ம பேசுகிறோம். அதாவது மோடி வந்து பலவிதமாக அமைப்புகளை கட்டி நாம் எப்படியெல்லாம் வெற்றி பெறணுமோ அதுக்கான ஆட்களை விட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து நரேந்திர மோடி விசார் மன்ச்சிலேருந்து யாருன்னா போய் இப்போ ஸ்டேட் பிரசிடெண்ட்டை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, பிஜேபியில் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க.
இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் தெலுங்கானாக்கு அந்தாண்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே அத்தனை பேரும் அவங்களுக்கான மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் களத்தில் இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ புதுசாக தலைவர் வந்தார், அவருக்கு வந்து நாங்கள் அகில பாரதிய சத்தியம சபை சார்பாக வந்து கடிதம் கொடுத்தோம். புதுசாக மினிஸ்டர் வந்திருக்க, புது தலைவர் வந்திருக்காருன்னு பார்த்து கொடுத்தா அவர் ரொம்ப ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணார். ஒரு மதிக்கல. உங்கள் பின்னாடி எவ்வளோ பேருங்க இருப்பாங்கன்னு கேட்குறாரு. சார், யார் எவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்கன்றதே கிடையாது. ஒரே நபர் கூட ஒரே வார்த்தையில் ஒரு ஆட்சியை காலி பண்ணிட்டு போடுவோம். உதாரணத்துக்கு விபி சிங் 403 சீட்டோட காங்கிரஸ் வலுவான சக்தியாக இருந்தது. விபி சிங் போபஸ் ஊழலை கையில் எடுத்தார். காங்கிரஸ் அதோடு விழுந்தது தான், இது வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதனால் இந்த மாதிரி தலைவர்களாக இருந்துக்கின்னு யாரையுமே அரவணைக்காமல், சார் திமுகவில் நீங்கள் எடுங்க, 1000 தப்பு சொல்லுங்கள் ஸ்டாலினை. ஒரு நபர் வராங்கனாக்கா அவங்கள மதித்து, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் பண்ணலாம் அதெல்லாம் ரெண்டாவது, அட்லீஸ்ட் அந்த ஒரு 10 ஓட்டு கூட நம்ம சைட்லேருந்து சேரணும், இழந்துடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு லீடராக, ஸ்டேட் லீடராக வரவர், ஒரு அமைப்பு ரீதியாக வரவங்கள உங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கெல்லாம் அமைப்பு இருக்குது. அன்றைக்கி எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 50 பேர்கிட்ட போய் பார்த்தோம். ஒரு 50, இன்றைக்கி ஒரு சமுதாயத்தை ஒரு 50 பேர் வந்து பார்க்குறான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் அரசியல் கட்சி கிடையாது, நல்லா கேட்டுங்க. ஒரு அரசியல் கட்சினாக்கா அதில் பலன் இருக்கும். நம்ம அவர் பின்னாடி நம்ம வந்து போனாக்கா தான் நமக்கு பதவி கிடைக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு என் பின்னாடி வருவாங்க. ஒரு சமுதாய அமைப்பில் அது மாதிரிலாம் பார்க்க முடியாது நீங்கள், எந்த ஜாதி அமைப்பாக இருந்தாலும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் வந்து பிஜேபி திருத்திக்கணும். யார் வந்தாலும் அரவணைச்சு போகிறதோ பேசுகிறதோ அது கிடையவே கிடையாது, இவங்ககிட்ட எப்பயுமே கிடையாது. அந்த கோர் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய நபர்கள் 9 பேர் இருக்காங்க சார், அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. இப்போ தமிழிசைக்கு வந்து அண்ணாமலை பிடிக்கல, அதை தான் சார் சொல்ல வரேன். இதை மேலே இருக்கவங்க பார்க்கணும்ல சார். இவங்க மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இதை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லைல்ல. இதுக்குன்னு ஒருத்தர் போடுறாங்க, அதாவது 3 அடுக்காக போடுறாங்க. பிஜேபியோட தலைவர் வேறு, அதுக்கு மேலே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒருத்தர் போடுவாங்க, கேசவ விநாயகர் தான் மாதிரி. இதுக்கு மேலே இன்சார்ஜாக ஒருத்தர் போடுறாங்க ஓவரால் எலெக்ஷன் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேனன் வந்திருக்காரு, இவங்களுக்கு மேலே சந்தோஷி இருக்கார். இவங்க அத்தனை பேர் இருக்கிறீங்களே, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த கோர் கமிட்டி மெம்பரு எந்தெந்த பகுதிகளில் அமைப்பு ரீதியாக கட்டியிருக்கிறீங்க, எத்தனை கொடி ஏற்றிருக்கிறீங்க, எவ்வளோ பண்ணிக்கிறீங்க, இது வரைக்கும் அவங்க கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அங்கேருந்து செலவு கொண்டு வரதா எல்லாம் ஷேர் பண்ணி போகிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரிப்போர்ட்டிங் போகாதா சார் மேலே? சார் ரிப்போர்ட் ஐபி அனுப்புவாங்க சார். ஐபியிலேருந்து தான் ரிப்போர்ட் போகணும். இங்கேருந்து வேறு யார் போட முடியும்? ஐபி தான் ரிப்போர்ட் போடணும். ஐபி ரிப்போர்ட் போடணுன்னாக்கா ஐபியில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள இது பண்ணி சார். நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து இன்சார்ஜ் சார், தமிழ்நாடோட ஐபி இன்சார்ஜ். நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டு ஏதோ ஒரு நேரத்தை தேவைப்படும். அப்போ நான் எங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்க, என்னோடய ரூலிங் பார்ட்டி அங்கே இருந்தாக்கா நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? ஏன்னா ஒரு சின்ன உதவியாவது, ஒரு ட்ரான்ஸ்ஃபரு நீ ஒன்றும் பெருசாக பண்ணலன்னா கூட இந்த இடம் வேண்டாம், வேறு எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகலாம் அப்படின்னும் போது அவங்க வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கேடரில் தான் வராங்க. அப்போது அவங்களுக்கு இந்த குஷன் சரியில்லைன்னா வேறு இடம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு என்ன இருக்குது இவங்க சொல்கிறீங்களா, இங்கே கொடுக்குற ஐஏஎஸ் ரிப்போர்ட்டை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் என்றைக்குமே ஐஏஎஸ் சொல்லுவாங்க. ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் சிஎம் வந்து எதை விரும்புவாரோ அந்த ஃபைலை தான் வைப்பாங்க. ரியாலிட்டி என்றைக்குமே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வச்சாங்கனாக்கா அவங்க ஐஏஎஸில் இருக்க முடியாது. அவங்க ஃபைலை வாங்கி நீ ஃபார்வர்ட் பண்ணினா எங்கே வந்து என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா சார்? ஐபியில் ட்ரை பண்ணுறாங்க சார். மேலேருந்து சிலர்லாம் வந்து மோசமான நிலைகள் நடக்குதுன்னு தெரியுது, இதை போய் மேலே சொல்ல பயப்படுறாங்கல்ல. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஐபி ஆஃபீஸரு, சார் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குது சார், இதை நம்ம மாற்றணுன்றதை ஹோம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? நோட் போடவே பயப்படுவாங்க. நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? ஐஏஎஸ் கிட்ட ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே நம்ம அனுப்பிச்சிடலாம். இதை தான் வந்து ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரணும். எப்போது அடுத்த இந்த தேர்தலில், அடுத்த தேர்தலையாவது வரணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாவது வரணுன்னாக்கா வேலை செஞ்சால் தான் வர முடியும். யாரோ பண்ணுவாங்க, யாரோனா கூட்டணி இருந்துட்டு நம்ம வரலாம். அங்கே வரக்கூடிய பெனிஃபிட்டு, நீங்கள் கமிட்டி போடுறாங்க இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய கமிட்டி போடுவாங்க, எல்லா பெனிஃபிட்டோடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்.
அந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். கட்சியில் உண்மையாக கஷ்டப்பட்டவன், இந்த கட்சிக்கோசம் ஓச்சம் இல்லை, எவ்வளோ பேர் அந்த கமிட்டி மெம்பர் ஆகிறான் எடுத்து பாருங்கள். யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க லாபியில் இருக்கவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அப்புறம் எங்கே இந்த கட்சி வரும் சார்? பிடிக்குதோ பிடிக்கல அதிமுக திமுகவில் இன்றைக்கி இந்த கட்சியில் ஒர்க் பண்ணியிருப்பான் அவர் தான். அவனுக்கு என்னால் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியாது. நான் ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு வாரியத்தில் அவனை மெம்பராக போடுறேன். அவனுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அவன் என்னோட நிற்பான். அதுவும் முடியலையா ஒரு சேர்மன் ஆக்குவேன், ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக்குவேன். ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கான பதவிகளை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். அது மாதிரி பிஜேபியில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணல சார். எனக்கு வந்து பிஜேபி மேலே இருக்கக்கூடிய ஆதங்கத்தில் தான் நான் இதை பேசுகிறேன். இந்த மாதிரிலாம் தவறு நடக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே வர முடியலன்னு. இங்கே ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் நார்த்தில் வந்து அங்கே வந்து முழுமையாக இங்கே தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதோ ஒரு மாநில அரசு, அந்த வேலையை அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவரில் வரவங்க, கட்சி இருக்கவங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், விஸ்வ பரிஷத் எல்லா கமிட்டியும் முறையாக அங்கே வந்து பண்ணுறாங்க. கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட அங்கே வர முடியுது. இல்லைன்னா பிரசிடெண்ட்டாக இந்த அம்மா வர முடியுமா? திரௌபதி முர்மு வந்திருக்காங்கனாக்கா அவங்களோட உழைப்பாங்க என்ன கீழேருந்து கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து யார் போகிறாங்க? தமிழ்நாட்டிலேருந்து யாராவது கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் கவர்னராகவோ இல்லைன்னா ஒரு விசியாவோ ஏதாவது ஒரு பொசிஷனில் இவங்க போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே போட மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் எப்படி இது? தமிழிசை போட்டாங்கல்ல சார். தமிழிசை போட்டாங்கன்னாக்கா தமிழிசை வந்து மாநில தலைவராக இருந்தாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், தமிழிசை என்ன பண்ணிருக்கணும், நீ மாநில தலைவராக இருந்த, உன் கீழே ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல நிறைய பேர், அதில் யாருன்னா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவரை போடுங்க நீ சொல்ல வேண்டியதானே? அவரோட உழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. நீ இது கவர்னராக இருப்ப, ரிசைன் பண்ணிட்டு எம்பி வரணும், எம்பி ஜெயிச்ச உடனே நேராக மந்திரி ஆகிடணும். அப்போது உனக்கான விஷயம் மட்டுமே இங்கே நடக்கணும்னு நீ நினைக்கிற. இது வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணம் இல்லை? சொல்லுங்கள் சார். நான் இப்போது ஒரு மாநில தலைவராக இருந்தேன்னா எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ சார், என்னை சார்ந்து இருக்காங்க இல்லைங்களா, எனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கேடஸுக்கும் அந்த வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கணும். அவன் ஜெயிக்கிறான், தூக்குறாங்க, முடியல, இல்லை எத்தனையோ கமிட்டி வருது. ஒவ்வொரு கமிட்டியில் லிஸ்ட் அவுட் பண்ணி நீ வந்து ஏன் குரூப்பு உன் குரூப்புன்னு பார்க்காத, உண்மையாக அவன் கஷ்டப்பட்டான்றதை போடு. நீ உன் பிஜேபியில் வந்து சார் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எத்தனை ஒன்றியத்தில் யார் யார் பொறுப்பில் வேலை செஞ்சால் எவன் இருக்கான்னு தெரியாது. ஏதோ ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க, பண்ணிவிடுவாங்க. இவர் சொன்னார் தெரியுங்களா, நம்ம அண்ணாமலை 18% ஓட்டு 18% ஓட்டு. எதுக்கு ஏமாத்துறீங்க? 18% ஓட்டு நம்ம பிஜேபிக்கு இருக்கா சொல்லுங்கள்? 6% ஓட்டு கூட நமக்கு கிடையாது. நம்ம அந்த உண்மையை ஏற்றுக்கணும். இந்த 6% ஓட்டு நாங்கள் இந்த அமைப்புக்குள்ளார வந்தப்போ பல கிராமங்களில் வட தமிழ்நாட்டில் நிறைய பேர் உள்ளே சேர்த்தோம். நல்லா ஒர்க் பண்ணாங்க. யாருக்குமே அவங்களுக்கான அங்கீகாரத்தையே இந்த பிஜேபியில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு படிநிலையிலையும் அவங்க டீம் இருந்து நம்மளை முடிச்சிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சார், சுயேட்சையாக நின்று ஒருத்தர் வந்து சுந்தரம்னு அதிமுகவில் சீட்டு கேட்டார். அவர் அதிமுகவில் சீட்டு அவருக்கு நின்னார், தோக்கடிக்கப்பட்டார் போன தேர்தலில் சோழிங்கநல்லூரில். அவர் வந்து கவுன்சிலராக நின்று ஜெயித்தார் தன் சொந்த செல்வாக்கில். இருக்கிறதுல ஹையஸ்ட்டு ஓட்டு உள்ள கவுன்சிலர் எங்கன்னாக்கா அந்த அந்த ஒரு வார்டு ஜெயிச்சார். உங்ககிட்ட வந்து சேர்ந்தார், நிறைய பணம்லாம் செலவு பண்ணார். இப்போ எல்லாருக்கும் அந்த பொறுப்பு போட்டாங்க இல்லைங்களா, அவரெல்லாம் இக்னோர் பண்ணிங்க. அப்புறம் எங்கேருந்து சார் இந்த கட்சி வளரும்? அவர் பழையபடி அண்ணாடிஎம்க்கு என்ன பண்ணாங்க, வான்னு கூட்டிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேடஸ் அவங்களுக்கு தேவை, புரியுதுங்களா? ஒரு வேளை இப்போ வர தேர்தலில் கூட அவருக்கு சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா பணம் செலவு பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க, பண்ணலாம். ஆனால் நீ அது பண்ணவே மாட்டேன்றீங்களே சார். திமுக அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு மாவட்ட செயலாளர் வர முடியலனா கூட மாவட்ட இணை துணையாவது வந்துடுறானுங்க. ஏதோ ஒரு சேர்மனாக வரான், கவுன்சிலர் வரான், ஏதோ ஒரு வரான். அதே தான் அதிமுகவில் நடக்குது. அதே மாதிரி சீமானோட கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்குது, அவங்க மேலே வராங்க. பிஜேபியில் யாருக்கு வந்திருக்காங்க சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்ததாக யாருமே இல்லை. சுத்தமாக என் குரூப்பு எனக்கு வேண்டியவங்களை முன்ன பின்ன தெரியாதவங்களை எல்லாரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துறது. நீ கம்யூனிட்டி பண்ணு சார். இப்போது திமுக வந்து ஜாதி பண்ணுது சார் முழுக்க, இல்லைன்னா சொல்லவே முடியாது. எல்லா ஜாதியும் அடித்து நமக்கு ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகத்தில் இருக்கணுன்றதுக்கோசம் பல ஜாதிகளை உடைச்சி பல பிரிவுகளாக்கி அத்தனை பெரிய ஜாதிக்கான அடையாளங்களை உருவாக்கி அத்தனையும் பண்ணுறான ஒரு நேஷ்னல் பார்ட்டி
நீ ஏன் உன்னால் இங்கே பண்ண முடியல சொல்லுங்கள் சார். பண்ணலாம்ல? பண்ணலாம். பண்ண மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், இந்த கோர் கமிட்டி என்றைக்கு இந்த கோர் கமிட்டியில் இருக்கிறவங்க ஒழிக்கிறாங்களோ அது வரைக்கும் பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது. சார் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பிஜேபி தமிழ்நாடு சார்ந்த அந்த கோர் கமிட்டியில், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் இப்போ வந்து மேலே வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு எடுக்கணும். எடுத்து அமித்ஷாக்கு நேரடி பார்வைக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், ஹோம் மினிஸ்டருக்கு உடனடியாக இதை வந்து இது என்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிடுவார். அவரோட நேரடி பார்வைக்கு போகாத அளவுக்கு இவங்க பிளாக் பண்ணுறாங்க. வர சார் அங்கேருந்து பொறுப்பாளர்கள் போடுறாங்க சார். பொறுப்பாளர்களே வந்து இதை சொல்லணும்ல. ஏதோ அவங்க ஆதாயத்துக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.